வணக்கம். தினத்தகவலில் இன்றைய நிகழ்வுகளை தருவது ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் முகவை தங்கம். பாரத பெருந்தலைவரும் தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சியை கொடுத்து கல்வி வளர்ச்சிக்காக மதிய உணவு திட்டம் வகுத்து ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கண்திறந்த பெருமைக்குரிய மாபெரும் தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்களின் 124ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா நரிப்பையூரில் நலத்திட்ட உதவிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நரிப்பையூர் வட்டார நாடார் உறவின்முறை தலைவர் ஜேசுமனோகரன் நாடார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சாயல்குடி காவல் ஆய்வாளர் அன்னராஜ் முன்னிலை வகித்தார். தமிழ்நாடு பனை வாரியத்தின் முன்னாள் தலைவர் என்னாவூர் நாராயணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நரிப்பையூர் பேருந்து நிலையம் அருகில் பெருந்தலைவர் காமராஜர் படிப்பகம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பெருந்தலைவர் படத்துக்கு மலர்தூவி மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட விதவை தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவியாக பொற்கிழி வழங்கினார். நரிப்பையூர் வட்டார நாடாருறவின்முறை சங்கத்தின் முன்னாள் தலைவர் செண்பகபாண்டியன் நாடார் வரவேற்புரையுடன் துவங்கிய விழாவில் நாடார் பேரவை ஒருங்கிணைப்பாளர் விஸ்வநாதன் நாடார், சாயல்குடி பேரூராட்சி தலைவர் மாரியப்பன் நாடார், அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவை மாவட்ட தலைவரும் இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு மாவட்ட தலைவருமான எஸ் கோட்டைச்சாமி நாடார் மற்றும் நரிப்பையூர் காரணமரவர்கள் உறவின்முறை நிர்வாகிகள், கல்தேர் ஓட்டிய காரணமரவர்கள் உறவின்முறை நிர்வாகிகள், நரிப்பையூர் அனைத்து முஸ்லிம் ஜமாத் நிர்வாகிகள், கன்னிராஜபுரம், அன்னாள் நகர், வேப்பமரத்து பனை, ராயப்பபுரம், பெரிய நாயகிபுரம், வேளப்பட்டி, புதுக்கிராமம், வேலாயுதபுரம், வெட்டுக்காடு, பொன்னகரம், திரவியபுரம், பிழை பொருத்த அம்மன் குடியிருப்பு, மாணிக்கநகர் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த உறவின்முறை நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாரத பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அசைவ அன்னதானம் பரிமாறப்பட்டது. விழா நிறைவில் தொழிலதிபர் தமிழரசன் நாடார் அனைவருக்கும் நன்றி கூறினார். அடுத்தபடியாக இளைஞரணி மாவட்ட செயலாளர் அடுத்தபடியாக அண்ணன் விஸ்வநாதன் அண்ணனுக்கு அடுத்து ரியாஸ் கான் அவர்கள் பொன்னாடி ஊற்றி கௌரவப்படுத்துவார்கள். அடுத்தபடியாக சாயல்குடி காவல் ஆய்வாளர் பொன்னாடி ஊற்றி கௌரவப்படுத்துகின்றோம். அடுத்தபடி சாயல்குடி பேரூராட்சி சேர்மன் மாரியப்பன் நாடார் அவர்களுக்கு ரியாஸ் கான் அவர்கள் பொன்னாடி ஊற்றி கௌரவப்படுத்துகின்றோம். கிராம சர்வக ஏற்படுறவர் தான் சொல்லுங்க. சரி, அடுத்தபடியாக மேடையில் இருக்கிற என்ற வெள்ளைக்குழுவன் அவர்களுக்கு நமது தலைவர் கந்தசாமி நாடார் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். நமது வட்டார நாட உரைமுறை சங்கதி சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். அடுத்தபடியாக முன்னாள் மீனவர் சொசைட்டி தலைவர் அண்ணன் இதயகண்ணி அவர்களுக்கு அன்னைக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் அவர்களுக்கு அடுத்தபடி புகழேந்தி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். சங்கத்தின் செயலாளர் மாணிக்கவேல் அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி கௌரவப்படுத்துகின்றோம். அதுக்கடுத்து மாணிக்கவேல் அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி கௌரவப்படுத்துகின்றோம். பொருளாளர் பழனிசாமி, துணைத் தலைவர் முனியப்பனார். அதுல வந்து மாலை டியூஷன் எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். இடமுயற்சி வந்து நம்ம வட்டார சங்கத்திலிருந்து நாங்கள் வந்து தயார் பண்ணி கொடுக்குறோம். வரணும், IAS வரணும். அதுக்கு வந்து ஊக்கமும் உறுதுணையும் வந்து மாலை நேர படிப்பு தான் இருக்கு. அந்த படிப்பு வந்து டியூஷன் சென்டர் வந்து 124வது நினைவு நாளை முன்னிட்டு நாம் மக்கள் மத்தியில் எழுச்சி மிக கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். நரிப்பையூர் வட்டார நாடார் உறவுமுறை சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தி முடிப்பது வரை நெஞ்சு படபட என்று அடித்துக் கொண்டு என்னாவூர் நாராயணன் என்ற நம்ம தலைவர் பாலு காமராஜர் எக்ஸ்-MLA அவர்கள் காரணம். எங்களுக்கெல்லாம் தைரியத்தை உண்டு பண்ணி நீங்கள் நடத்துங்கள், நான் வருகிறேன்
என்று எத்தனையோ தலைவர்களை அழைத்தோம். ஆனால் எங்களுக்கு இசைவது இவர் மட்டும்தான். எனவே வாழ்நாளில் வரை இந்த நரிப்பூர் வட்டார நாடார் சங்கம் நான் தலைவராக இல்லாமல் வேறு ஆள் வந்தாலும் மறக்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்டு, இந்த மக்களை எல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சிக்கெல்லாம் காரணம் நமது பெருந்தலைவர் காமராஜர் ஒருவரை என்று கூறி வாய்ப்பு உரிமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு சாதி மதம் கற்று இன்னைக்கு ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்க உங்க வீடுகள்ல இருந்து அரசியல் படுத்த வேண்டும். நான் இந்த வட்டார நாடார் சங்கத்தில் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம சமுதாயம் என்பது இங்கே பல சமுதாய மக்கள் இருப்பீங்க. நான் சொல்றேன், எல்லாருமே அரசியல் பட வேண்டும். அரசியல் பட்டால் மட்டுமே, அதிகாரம் கையில் இருந்தால் மட்டுமே நாம் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். ஆதலால் உங்களுடைய பிள்ளைகள், இந்த நாடார் சங்கத்தில் வட்டார நாடார் சங்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் அரசியல் படுத்த வேண்டும். ஏனென்றால் நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 6 வருஷமா தலைவரோட அப்புறம் நான் ஒரு 7 வருஷம், ஏன்னா தலைவரோட பையன் எனக்கு ஒரு 12 வருஷம் நண்பர். நான் அந்த குடும்பத்தில் எனக்கு தாலி எடுத்து கொடுத்ததுலேருந்து என்னை ஒரு புள்ள மாதிரி பார்த்துப்பார் தலைவர். ஸோ அதிலிருந்து நான் இந்த குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கேன். அதனால இந்த 12 வருஷத்தில் எனக்கு தலைவர் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவார். எங்ககிட்ட சொன்னதெல்லாம் இல்லைன்னா 60 நாள் தான் நாங்கள் கட்சி வேலை பார்ப்போம், 300 நாள் தொழில் பார்ப்போம். இப்போ நாங்கள் இவ்வளோ நல்ல நிகழ்ச்சிகள் பண்ணுறோம். என்னோட தம்பிகளுக்கு சொல்லுவாங்க, இங்கே உள்ள நான் தம்பிங்க யாருமே சும்மாலாம் இல்லை, எல்லாம் ஒவ்வொருத்தன். இவன் ஒரு மீன் தொழில் பண்ணுறான், இவன் ஐஸ்கிரீம் தொழில் பண்ணுறான். இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா பசங்களுமே ஒரு தொழில் பண்ணுவோம். அவன் சும்மாலாம் இருக்க மாட்டான். அவன் வீட்டையும் பார்த்துப்பான், சமுதாயத்தையும் பார்ப்பான். அப்படிதான் எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. நாங்கள் 50 நாள் தான் கட்சி வேலை செய்வோம், மற்ற 300 நாள் எங்களை தொழில் பார்க்க சொல்லுவார். அந்த 300 நாளில் எங்களுக்கு போக வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரிய நிகழ்ச்சி நடத்துவோம். இந்த மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் படித்த பசங்களுக்கு இப்போ படிப்புதவி செய்கிறோம். வருஷத்துக்கு நான் என்னோட சம்பாத்தியத்திலேருந்து ஒரு 20 லட்ச ரூபா இந்த மாவட்டத்துக்கு செய்கிறேன். என்னோட சம்பாத்தியத்தில் ஒரு 20 லட்ச ரூபா நான் இந்த மாவட்டத்துக்கு செய்கிறேன். என்னோட இந்த இது எதுக்குன்னா, நான் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு வளர்ந்தவன். எங்கள் அம்மாலாம் ரொம்ப கூலி வேலைக்கு போய் என்னை படிக்க வச்சாங்க. இன்னைக்கு நம்ம இந்த தகுதிக்கு வந்துட்டா நம்மளுக்கு கூட இருக்கிற நம்ம மாணவர்கள், நம்ம சமுதாயம் அது நான் சமுதாயம் பார்த்து செய்கிறதில்ல, எல்லா சமுதாயத்துக்கும் செய்வேன். எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் ஒரு 10 பேர் வருவாங்க கோயில் திருவிழா அதுன்ட்டு. ஸோ எல்லாருக்குமே நம்ம செய்வோம். அதனால உங்கள் இளைஞர்களை நல்வழிப்படுத்துங்கள். இளைஞர்கள் தான் எதிர்காலம். இன்னைக்கு இளைஞர்கள் தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க, கரெக்டா இல்லையா? இன்னைக்கு எல்லா எம்எல்ஏஸ் யாரு? இளைஞர்கள். ஸோ இளைஞர்கள் தான் நல்வழிப்படுத்தணும். உங்களுடைய இளைஞர்கள் உங்கள் வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அவர்களை அரசியல் வழிப்படுத்துங்கள். இது போன்ற நற்காரியங்களில் அவர்களை ஈடுபடுத்துங்கள். ஏதோ வராங்க, என்னப்பா வேலை இல்லாமல் ஒரு 10 பேர் ஊரில் சுற்றிட்டு இருக்காங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்க குடும்பத்தை விட்டு உங்களுக்காக செய்கிறாங்க. இதில் என்ன அவங்களுக்கு என்ன கிடைப்பது? ஒன்றுமே இருக்காது. இன்னைக்கு ஒரு நாள் அவங்களோட வேலையை விட்டு இன்னைக்கு உங்களுக்காக வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள பசங்களையும் இது போல நல்வழிப்படுத்துங்க. அண்ணன் ரொம்ப நாள் ஒரு கோரிக்கை வச்சுட்டே இருக்காரு, IAS IPS. உண்மையாகவே IAS IPS நிறைய பேர் வரணும். ஏன்னா போன அரசாங்கத்தில் தலைவர் அவர்கள் முன்னாள் பனைவாரிய தலைவராக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம். அப்போ நான் முதல்வர்ன்ற திட்டம் இருந்துச்சு. இந்த அரசாங்கமும் அதை தொடர்றாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பசங்கள் படித்து அதிகாரத்துக்கு வர வேண்டும். அதிகாரத்துக்கு அவங்க ஒரு 100 பேர் உருவாக்கும். ஸோ இது மாதிரி உங்கள் பசங்களை நல்வழிப்படுத்துங்கள். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒரு 10 பேருக்கு நம்மளால் முடிஞ்சு நம்ம பக்கத்து வீட்டுக்கார கஷ்டப்பட்டால் அவனுக்கு உதவி செய்யணும். அது மாதிரி விஷயங்களை உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதுபோல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு இருக்க நமது காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த இந்த வட்டார நாடார் சங்க மக்களுக்கும் இந்த நாடார் சங்க நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எர்ணாபுரம் நாராயணன் அவர்களே, மேடை வீட்டில் கொண்ட அத்தனை தலைவர்களே, நண்பர் தமிழன் அவர்களே, ஜேசு மனோகர் அவர்களே மற்றும் நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, 16 ஊர் பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு பெரிய நல்ல தலைவர். அவருடைய பிறந்த நாளை நீங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுவதில் எங்களையும் அழைத்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா தமிழ்நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாளைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சிந்திக்காம இன்னொரு 50 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும், இன்னொரு 100 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும், அந்த நேரத்தில் மக்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிந்திச்சு ரொம்ப நீண்ட கால திட்டங்களை செயல்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் தம்பி சொன்னார், நான் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா ரொம்ப கூலி வேலை தான் பண்ணி படித்தாங்க. அதே மாதிரி அவங்க பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்து போயிடாரு, அம்மா மட்டும் தான் படிக்க வைக்கிறாங்க. அவர் கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறார். பட் இருந்தாலும் ஒரு பட்டறிவுங்கிறது அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய நல்ல நாலேஜ். எதையுமே ப்ராக்டிக்கலாக செயல்படுத்தக்கூடியவரில் காமராஜர் நம்பர் 1 என்று சொல்ல வேண்டும். நான் ஸ்ரீவைகுண்டத்தில் வேலை பார்த்துக்கிறேன். அப்போ இதே மாதிரி ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு போயிருக்கும்போது ஒரு போஸ்ட்மேன் அவரை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவர் சொன்னார், காமராஜர் முன்னாடி வந்திருந்தார் சார், ஒரு 1960 அந்த மாதிரி டயத்தில் வந்திருந்தார். அப்போ வந்திருக்கும்போது
எங்களுக்கு இங்கேயே ஒரு பாலம், நான் சொல்றது கருங்குளம் அப்படிங்கிற ஊர்ல வந்து இந்த மாதிரி முஸ்லீம் மக்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய மக்கள், அந்த ஏரியாவில் எங்களுக்கு ஒரு பாலம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப ஏற்கனவே 1849லயே 150 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்ரீவைகுண்டம் டேம், ஸ்ரீவைகுண்டம் பாலம்லாம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு பாலம் வேணும்னா எதுக்காக உங்களுக்கு வேணும்னா, சரி எங்க ஊர் ஈஸியா போயிட்டு வந்துடலாம் இருக்காரு. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 10 கிலோமீட்டர் போனா ஒரு பாலம் இருக்கு, இந்த இடத்துல புதுசா போட்டா எத்தனை பேர் பயன்படுவாங்க, உங்க ஊர் மட்டும் தான் பயன்படும், பெரிய அளவில் பயன்படுங்க, நீங்க அந்த இதை பயன்படுத்துங்க, அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் பயன்படுத்த முடியும், உங்களுக்கு பாலம் போட்டு தரேன்னு சொல்லிட்டு நடைமுறையா பேசி, எப்போதுமே வந்து நடைமுறை இப்போ ஒரு திட்டம் இருக்குன்னா மக்கள் 500 பேர் கை தரா உடனே திட்டத்தை அறிவிச்சிருது, அந்த மாதிரி இல்லை. நடைமுறையா பேசி அந்த உண்மையில திட்டம் ஒரு 5000 பேர் 50,000 பேருக்கு பயனளிக்குன்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பல அணைகள், கிட்டத்தட்ட 13-14 அணைகளை வந்து கட்டி, அந்த கட்டின அணைகள் இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதான் பெரிய விஷயம். அந்த அணைகள் வந்து அணைகள் மட்டும் இல்லாம அந்த நீர்ப்பாசன திட்டங்கள் ஆட்டோமேட்டிக்கா தண்ணி பாயிருது, பம்பிங் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா இங்க தண்ணி திறந்து விட்டா அது எல்லா ஊரும் கடைமடை வரைக்கும் இயற்கையாகவே போற மாதிரி அந்த நீர்ப்பாசன திட்டங்களை வந்து செயல்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனு, இந்த மாதிரி பெரிய பெரிய சேலம் அலுமினியம், சேலம் இரும்பு எஃகு தொழிற்சாலை, மாதிரி பல தொழிற்சாலைகளை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து உருவாக்கி கொடுத்தாரு. ஒரு சிறந்த வள்ளல் என்றே சொல்ல வேண்டும். ஏன்னா ஏழை மக்களுக்கு ஒரு பெரிய வள்ளல். சத்துணவு திட்டத்தை முதல்ல கொண்டு வந்து சாதாரண ஏழை மக்களை படிக்க வச்ச மிகச்சிறந்த தலைவர். அந்த தலைவரோட பிறந்த நாளில் அவரை நினைத்து அவரோட துண்டுகள் தம்பி சொன்ன மாதிரி வந்து அவரோட சிந்தனைகள்லாம் வந்து எதிர்கால வருங்கால இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன கிராமமாக இருந்தாலும், நரிப்பியூர் கிராமமாக இருந்தாலும் இவ்வளவு பேருக்கு கிட்டத்தட்ட 130 பேருக்கு வந்து தலைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. அதே மாதிரி 600 பேருக்கு கொடுக்குறீங்க. பிரார்த்தித்து கொண்டு இந்த மக்கள், சுற்றுவட்டார மக்கள், அனைத்து சமுதாய மக்கள், இந்த சங்கம், இந்த மக்கள் அனைவரும் வந்து அமைதியோடும் நல்ல ஒரு சமுதாய அரவணைப்போடும் அனைவரும் இணைந்து செயல்பட நீங்கள்லாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்றும், அதற்கு காவல்துறை உங்களுக்கு எப்போதும் வந்து உதவிகரமாக இருக்கிறது என்றும் தெரிவித்துக் கொண்டு, குற்றங்களை தடுப்பதற்காக இந்த அனைத்து சமூக மக்களும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நம்ம அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு இந்த சிசிடிவி வந்து மிக முக்கிய காரணமாக இருந்தது. ஏன்னா மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், அவரை தான் கொண்டுட்டாருன்னு சொல்லி இன்னும் எதிர் சமுதாயத்தை பார்த்து சொல்லுவாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்துடும். ஸோ இந்த சிசிடிவி நீங்கள் வந்து போடக்கூடிய சிசிடிவி ஒரு பெரிய உங்களுக்கு நீங்கள் ஒரு பெர்மனன்ட் வாட்ச்மேனா ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் அப்பாயின் பண்ணுற மாதிரி சம்பளம் கொடுக்காம ஒரு டைம் பண்ணீங்கன்னா போதும், 5 வருஷத்துக்கு அவரு 24 மணி நேரம் பார்ப்பார். மனிதர் கூட 8 மணி நேரம் கட்டணே அப்புறம் விட்டுருவார். ஸோ அந்த மாதிரி இந்த சிசிடிவி அமைப்பு வந்து ஒரு குற்றங்களை தடுப்பதில் மிகச்சிறந்த பங்கு வைக்குது. அந்த இன்னைக்கும் வந்து ஒரு 4 கேமரா 8 கேமரா போட சொன்னேன், பாதி தான் போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 4 கேமரா போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க, போட்டு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அறிவிப்பு தலைவர் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். போட்டு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி கூறி, அவர் தலைவர் பாவம் வந்து ஃப்ளைட்டுக்கு ரொம்ப டைம் ஆனதுனால அதிகமாக பேச நேரம் எடுத்துக்கொள்ளாமல் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அண்ணன் தங்கன் அவர்களை, சங்கத்தினுடைய தம்பி அவர்களை, மேடைக்கு வந்து சொல்லணும், அண்ணனே சொல்லணும், யாரும் அண்ணாச்சும் வாங்கல. உனது நான் தருகிறேன், படிக்க வருகிறாய் என்று பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்ததான் பிறந்தது காமராஜர். மேலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து கல்வியிலே ஒரு அதிகமான ஒரு முன்னேற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. பட்டம் படித்தவர் என்ன செய்வார்கள், பல தொழிற்சாலைகளை உருவாக்கினார். ஐயா சொன்னாங்க, தொழிற்சாலை உருவாக்கினார் என்று சொன்னார்கள். அந்த 60 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட தொழிற்சாலை, அது மாதிரி ஒரு தொழிற்சாலையை ஒரு பொது நிறுவனம் இது வரைக்கும் யாரும் தரவே இல்லை. வேலையை கொடுத்த ஒரு பெருந்தலைவர் காமராஜர். அவர் நிகழ்வை இன்னைக்கு ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையாக எனக்கு இந்த ஊர் மேலே பற்று. நான் 3-4 ஆண்டுகள் பனைத்தொழிலாளர் வாரியத்தில் இருந்து ஒரே நாள் 1 கோடி பனை விதைகள் நட்டு சாதனை படைத்திருக்கிறேன். 1,20,000 மாணவர்கள், 9 அமைச்சர்கள் வைத்து தமிழ்நாட்டிலே 14 மாவட்ட கடற்கரை ஓரங்களிலே, இங்கே கூட நமக்கு சாயல்குடியில் நடந்தது பார்த்தீங்கன்னா, இங்கே 20 லட்சம் மதையை நம்ம ராமநாதபுரத்தில் 20 லட்சம் மதையை நம்ம வந்து கண்ணப்பன் மினிஸ்டர் வந்து தொடக்கி வச்சார்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு வேலையெல்லாம் செய்தார். அந்த அளவுக்கு பனை தொழிலாளர் வாரியத்தில் 1 கோடி 20 லட்சம் 1 கோடி பனை விதையை நட்டு பெரிய சாதனை படைத்து இருக்கிறோம். அங்கே நம்மகிட்ட எந்த பொருள் கொடுத்தாலும் சாதனை செய்யக்கூடியவர்கள் நாம். அதே போல தான் அந்த நரிப்பகுதியில் இருக்கின்ற சுற்றி வட்டார மக்களை அழைத்து இங்கே பாருங்கள், எல்லாம் 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் பனை தொழிலாளர் குடும்பத்தை தத்து எடுத்து வைத்திருக்கிறீர்கள். பெருமையாக இருக்கிறது. நம்ம இவங்களை தான் பாதுகாக்க வேண்டும், இந்த ஏழை மக்களை தான் நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மனதில் பட்டு இந்த பெருந்தலைவருடைய நாளிலே, பிறந்த நாளிலே நிகழ்வை வைத்து
அது மூலமாக அவங்களுக்கு இன்னைக்கு திட்டத்தை எப்படியும் நீங்கள் போட்டீர்கள். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளிலே செய்திருக்கிறீர்கள். இங்கே இருக்கின்ற ஜாதி மதம் மொழி கப்பல் பிறந்தவர் காமராஜர். அவருக்கு வந்து எந்த ஜாதியும் பிடிக்காது, எந்த மொழியும் பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது, மதமும் பிடிக்காது. ஒரே தமிழன் 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 என்று தமிழனாகவே வாழ்ந்தார் பெருந்தலைவர் காமராஜர். அதுபோல் தமிழன் சொன்னது மாதிரி இங்கே இருக்கின்ற அனைத்து மதத்து மக்களையும் அழைத்து ஒரே மாதிரி வைத்து இருக்கிறீர்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வராது. சார் சொன்ன ஆய்வாளர்கள் அந்த வேலையே இல்லை. சிசிடிவி கேமரா போட சொல்லியிருக்காங்க. அது 3வது கண் என்று சொல்லுவார்கள். அது வச்சாலே திருட வர மாட்டான் சார். கேமரா இருந்தாலும் நம்ம காட்டி கொடுத்துரு சொல்லி வர மாட்டாங்க. திருட போகிறது எப்படி போகிறோம்? ஒரு 1,00,000 ரூபாய் போச்சு. ஒரு பவுன் 1,00,000 ரூபாய் போச்சு. அப்போ அவன் என்ன திருட என்ன பண்ணுவான்? யார்கிட்ட கற்றுட்டு என்ன இருக்குது அப்படியே தேடிட்டு வருவான். சந்திக்கின்ற போது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. தொடர்ந்து நான் வருகிறேன். நீங்களாம் ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். மதிய சாப்பாடு போட்டு நிகழ்ச்சி பண்ணுறாங்க. எங்கே கிடைக்கும் பாருங்கள். உங்களால் அழைத்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினாலும் கூட. வெட்டுக்காடு இளங்கம்மாள், கட்டி குடியிருப்பு இ சந்திரா, காமராஜபுரம் மாரியம்மாள், நரிப்பையூர் அருந்ததியர் குடியிருப்பு பி. வெள்ளப்பட்டி ரத்தினம்மாள், சிஎஸ்ஐ வேபுரத்துமனை ஜீவமணி, வெட்டுக்காடு இளங்கம்மாள், பாட்டி இங்க பாருங்க. பாட்டி மெதுவாக இறக்கி கொடுங்க. எடுத்துங்க. டைம் ஆயிட்டு. நரிப்பையூர் வட்டார நாடார் உறவுமுறை சங்கத்தின் சார்பாக எடுத்துக்கடா. இந்த விழாவின் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் நமது தோழமை அதாவது நாங்கள் அவர்கள் போட்டு இந்த விழாவுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி சொல்ல போகும்போது ஒரு சிறிய நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பச்சை தமிழன் அவர் கு காமராஜர் தான் கையெழுத்து போடுவார். அவர் பேரை கல்வெட்டுல போட்டிருந்தாலும் கு காமராஜர் தான் போட்டிருப்பாங்க. அரசாங்கத்துடைய அனைத்து கெஜெட்டுகளையுமே கு காமராஜர் தான் வருவார். ஏன்னா அவர் தன்னை முழுமையாக தமிழனாக உணர்ந்து கொண்டவர். அவர்கள் கையில் இருந்த ஆட்சி அதிகாரத்தை ஒரு தமிழனுடைய கையிலே மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அது காமராஜர் ஐயா அவர்களுக்கு மட்டும்தான். அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலே இருந்த சாதாரண சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் கூட தங்களாலும் இந்த நாட்டை ஆள முடியும் என்ற சிந்தனை அவருக்கு மற்றவங்களுக்கு வந்தது. காமராஜரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும் கேட்டீங்கன்னா குறைந்தபட்சம் 2 மணி நேரமாவது பேசலாம். ஏன்னா ஒரு தசாப்தத்தின் சகாப்தம் அவர். 2 நூற்றாண்டுகளுக்கான சிறந்த தலைவர் அவர். காமராஜரை பற்றி எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் காமராஜர் மனசு மட்டும் தாய்மேல், இதயம் பூரா இந்தியாவுக்கு. அவர் எதை செஞ்சார், அவருடைய இதயம் பூரா இந்தியா மேலேயே தான் வச்சார். நமது வட்டார கருப்பசாமி தவர் கருத்து தொடக்கப்பள்ளி சாரி பாரதமாக. அடுத்தபடியாக நமது அண்ணன் கணித்தவர் அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி கௌரவப்படுத்துகின்றோம். மாணிக்கநகர் கிராம தலைவர் விழாமடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். தவசி அவர்கள் நல உதவியை பெற்றுக் கொள்கின்றார்கள். வள்ளிமயில் செந்தூர் பாண்டியன் அவர்கள் உத்தமி அவர்கள் நலத்திட்ட உதவியை பெற்றுக் கொள்கின்றார்கள். சாந்தி அவர்கள் நலத்திட்ட உதவியை அடுத்தபடியாக தெய்வக்கனி அவர்கள் நலத்திட்ட உதவியை பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்தநாள் விழாவின் நலத்திட்ட உதவியை பெற்றுக் கொள்கின்றார்கள். அகமது பிவி அபுல் காசி அசர பிபி சரி மாரியம்மாள் வாங்க. மாரியம்மாள்